இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது என்ற விடயத்தை தெளிவாக பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய நாடு ஜப்பான். ஜப்பானை பற்றி தெரியும், அதிகமான அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு, டெக்னாலஜி வளர்ந்த நாடு. இந்த ஜப்பானுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னண்டா, சூரியன் உதிக்கும் நாடு, காகித வீடு, ரோபோக்களின் நாடு என்ற சிறப்பு பெயர்கள் ஜப்பானுக்கு சொல்லப்படுது. அடுத்து ஏசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு தான் திபெத். இந்த திபெத்துடைய பேரை சொன்னாலே எங்களோட மைண்டுக்கு ஃபெஸ்ட்டாக வாரது பௌத்த மதகுரு தலாய் உடைய பேர் தான். இந்த திபெத்துக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் என்னன்னா உலகத்தின் கூரை. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு நோர்வே. ஏற்கனவே இந்த நோர்வேயில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த ஐலாண்டில் 6 மாதம் தொடர்ச்சியாக இரவாகவும் 6 மாதம் தொடர்ச்சியாக பகலாகவும் இருக்கும். இப்படியாப்பட்ட ஆச்சரியமான இடங்கள் உள்ள நாடு தான் இந்த நோர்வே. இந்த நோர்வேக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் என்னன்னா நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாவையும் தாண்டி மிக தூரத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான பல வளங்கள் கொண்ட நாடு. இந்த நியூசிலாந்துக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர் என்னண்டா வெள்ளை மேகங்களின் நாடு, தெற்கு பிரித்தானியா. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் ஈஜிப்ட். ஈஜிப்ட் என்று சொன்னாலே மம்மிகள் தான் நம்முடைய மைண்டுக்கு ஃபெஸ்டா வரும். அதிகமான பிரமிடுகள், அதிகமான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த ஈஜிப்ட். இந்த ஈஜிப்டுக்கு பலவிதமான சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று தான் நைல் நதியின் கொடை. இன்னொரு சிறப்பு பேர் தான் 5 கடல்களின் நாடு. இன்னொரு சிறப்பு பேர் தான் வெட்டுக்கிளிகளின் நாடு. இன்னொரு சிறப்பு பேர் தான் 100 கதவுகளின் நகரம். அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் பின்லாந்து. பின்லாண்டை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், உலகத்தில் மிக சிறந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்திய நாடு இந்த பின்லாந்து தான். உலகத்துடைய தரவரிசையில் பல வருடங்களாக ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது பின்லாந்து தான். இந்த பின்லாந்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் பெஸ்டாக இருக்குது. இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவிலே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு உயர்ந்த கல்வி முறையை கொண்ட பின்லாந்துடைய சிறப்பு பேர் 1000 தடாகங்களின் நாடு. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து என்றாலே எங்களோட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது என்ன, அந்த சுவிட்சர்லாந்துடைய இயற்கை தான். அதிகமான சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் மெயின் பேங்காக இருக்கக்கூடிய சுவிஸ் பேங்க்கும் இந்த சுவிட்சர்லாந்து தான் இருக்குது. அதிகமான சாக்லேட் வகைகளை இந்த சுவிட்சர்லாந்து தான் தயாரிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நல்ல பிராண்டான ஒச்சையும் இந்த சுவிட்சர்லாந்து தான் தயாரிக்கிறார்கள். இந்த இயற்கை அழகு கொண்ட சுவிட்சர்லாந்துடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தா ஐரோப்பாவுடைய தொட்டில், ஐரோப்பாவுடைய விளையாட்டு மைதானம். அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் கியூபா. கியூபாவை எடுத்துக்கொண்டால் எங்களோட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது ஃபிடல் கேஸ்ட்ரோ தான். அது மட்டுமல்லாமல் அதிகமான பெருமதியான வைத்தியர்களை உருவாக்கிய நாடும் இந்த கியூபா தான். இந்த கியூபாவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர் என்ன, உலகத்தின் சர்க்கரை கிண்ணம், ஆண்ட்லீஸின் முத்து. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் பெல்ஜியம். பெல்ஜியமை பொறுத்தவரைக்கும் மிக அழகான ஒரு நாடு, அதிகமான சுற்றுலாத்துறை வளர்ந்த ஒரு நாடு. இந்த பெல்ஜியத்திற்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர் என்னண்டா ஐரோப்பாவின் காப்பகம், ஐரோப்பாவின் போர்க்களம். அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய நாடு தான் கனடா. கனடா என்றாலே எம்முடைய மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது நயகரா ஃபால்ஸ் தான். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல தான் இந்த நயகரா ஃபால்ஸ் அமைந்திருக்குது. இந்த நயகரா ஃபால்ஸ்ல பெரும் பகுதி கனடாவுல தான் இருக்குது. இந்த நயகரா ஃபால்ஸ் பத்தியும் நாங்க சேனல்ல பேசி இருக்கிறோம். அதனுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கனடா அமெரிக்காவுடைய போர்டர்ல இருக்குது. அமெரிக்காவும் கனடாவும் அடுத்தடுத்த நாடுகளாக இருக்குது. இந்த கனடாவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர் தான் அள்ளிப்பூக்களின் நாடு. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் டர்க்கி. இந்த டர்க்கியை எடுத்துக்கொண்டால் எங்களோட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது என்ன, அந்த டர்க்கியுடைய கலாச்சாரம். அது மட்டுமல்லாமல் ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய பேரரசுகள் இருந்த இடம், பலவிதமான
இஸ்லாமிய சின்னங்கள் அந்த டர்க்கியில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பல விடயங்கள், சஹாபாக்கள் பாவித்த பொருட்கள் எல்லாம் டர்க்கியுடைய இஸ்தாம்புல் நகரத்தில் இருக்கக்கூடிய டொப்கோபி மியூசியத்தில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த டர்க்கியுடைய சிறப்பு பேர் என்னண்டா ஐரோப்பாவின் நோயாளி. அடுத்து நாங்க பார்க்க இருக்கிற மிக முக்கியமான நாடு தான் ஐரோப்பாவில இருக்கக்கூடிய இங்கிலாந்து. சொல்ல போக்குல எங்கட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது என்ன, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் அரண்மனை தான், குயின் எலிசபெத் தான் எங்கட மைண்டுக்கு ஃபெஸ்டா வரும். இந்த இங்கிலாந்து என்பது ஒரு அழகான நாடு, பலவிதமான கலாச்சாரங்களை கொண்ட நாடு. இந்த இங்கிலாந்துக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் தான் சூரியன் மறையும் நாடு, ரோஜாக்களின் தாயகம். அடுத்து நாங்க பார்க்க இருக்கக்கூடிய நாடு தான் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்றாலே எங்கட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது என்னன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட்ல 6 தடவை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர்கள் இந்த ஆஸ்திரேலியா. அது மட்டுமல்லாமல் அதிகமான கங்காருகள் இருக்கக்கூடிய நாடு இந்த ஆஸ்திரேலியா தான். அது மட்டுமல்லாமல் தனி கண்டமாக இருக்கக்கூடிய ஒரே நாடும் இந்த ஆஸ்திரேலியா தான். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தா கங்காருகளின் நாடு, பற்றை வீடு, தங்க போர்வை, கம்பளி நாடு என்ற சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அடுத்து நாங்க பார்க்க இருக்கிற முக்கியமான நாடு தான் மியான்மர். இந்த மியான்மருடைய பழைய பேர் பர்மா. மியான்மர் என்று சொன்னாலே எங்கட மைண்டுக்கு ஃபெஸ்டா வாரது யாரு, ஆங் சாங் சூகி, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். இந்த பர்மா என்பது ஆசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. இந்த மியான்மர்ல அதிகமாக பௌத்தர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த மியான்மருக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தா பொற்கோபுர நாடு, தங்க ரதங்களின் நாடு. அடுத்து நாங்க பார்க்க இருக்கிற முக்கியமான நாடு தான் ஏசியாவில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரை பற்றி சொன்னால் ஏழைகள் யாருமே இல்லை என்று தான் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூர்ல காகங்களும் கிடையாது என்பதாக சொல்லப்படுது. உலகத்தில் மிக முக்கியமான பணக்கார நாடுகள்ல ஒன்று தான் இந்த சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூருக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் என்னண்டா பசிபிக் பெருங்கடலின் சாவி, கீழ் திசையின் முத்து. அடுத்து நாங்க பார்க்க இருக்கிற முக்கியமான நாடு தான் பலஸ்தீன். மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. இந்த பலஸ்தீன்ல தான் தற்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலஸ்தீனுடைய பூமியை தான் இஸ்ரேல் ஆக்கிரமித்து பலஸ்தீனியர்களை வெளியே போட்டுவிட்டு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பலஸ்தீனுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் என்னன்னா புனித நாடு. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் USA, அதாவது அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா என்ற பெயரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அமெரிக்காவுக்கு செல்வது பலருடைய கனவாகவும் இருக்குது. இந்த அமெரிக்கா தான் உலகத்தில் நம்பர் 1 மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருக்குது, மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்குது. இந்த அமெரிக்காவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர் என்னன்னா சுயேட்சை நாடு. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் ஸ்ரீலங்கா. நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா, இந்த ஸ்ரீலங்கா ஆசியாவில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஒரு தீவு நாடு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பலவிதமான வளங்களை கொண்ட இயற்கை அழகு கொண்ட நாடு தான் இந்த ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்காவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தால் இந்து சமுத்திரத்தின் முத்து, ஆசியாவின் வைரம். இன்னும் அதிகமான நாடுகளுடைய சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல மிகுதமான விடயங்களை தெளிவாக பார்ப்போம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.